பெரும்பாலான மாவட்டத்துல இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியாக குறைய தொடங்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு கனமழை, மிக கனமழை அப்படிங்கிறது தென் மாவட்டத்துல ஒரு சில இடங்கள்ல பதிவானத பார்த்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது? ஏன்னா வந்து ஒரு கனமழை, வெள்ளப்பெருக்கு, அதைத் தொடர்ந்து இன்னும் மிக தீவிரமான மழை பொழிவு, ரெட் அலர்ட் இது போல நமக்கு வந்து வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏன்னா மழைங்கிறது இப்போ 4 முதல் 5 மாவட்டத்திற்கு மட்டுமே வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு மழை தொடர வாய்ப்பு இருக்கு. ஜனவரி மாதத்துல 6ஆம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக லேசானது முதல் மிதமான மழை தொடரும். ஜனவரி 7, 8, 9 தேதிகளில் கடலோர மாவட்டங்களில் மட்டும் ஓரிடங்களில் மிதமானதிலிருந்து கனமழை வரை ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம். பகுதியான மழை பொழிவு மீண்டுமாக தமிழ்நாட்டில் பதிவாக தொடங்கிரும். இந்த வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்னாடி எப்படி நமக்கு வந்து ஒரு பகுதியான மழை பொழிவு, சில இடங்கள்ல கனமழை, சில இடங்கள்ல மிதமான மழை பொழிவு, சில இடங்கள்ல லேசான மழை வந்து பெய்ததோ, அது போல நமக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ஜனவரி மாதத்திலிருந்தே நமக்கு இந்த மழை பொழிவுங்கிறது பகுதியான மழையாக நமக்கு பெய்ய தொடங்கிறோம். அதனால நமக்கு வந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், புயல் சின்னங்கள் இது போல நமக்கு தமிழ்நாட்டுல கரையை கடந்துச்சுன்னா, நமக்கு வந்து அதிக மழை பொழிவு மாவட்டம் முழுவதும் நம்ம மழை பொறுத்தவரை எதிர்பார்க்க முடியும். ஆனா தற்போதைய சூழ்நிலைப்படி நமக்கு அந்த வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும், பகல் நேரங்களில் வெயிலும், இரவு நேரங்களில் அதிக பனிப்பொழிவும் ரொம்ப தீவிரமா இருக்கும். சரி, அப்போ எங்க தான் நமக்கு வந்து மழை வந்து வர வாய்ப்பு இருக்கு? அப்ப எல்லா மாவட்டத்திலுமே நமக்கு மழை இல்லாம இப்படியே தான் போக போதா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நம்ம பார்த்துடலாம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சில இடத்துல கொஞ்சம் பகுதிகள்ல மட்டும் மழை வரும். அது எந்த பகுதிங்கிறதையும் நம்ம மிக தெளிவா நம்ம சொல்லிறலாம். லைக் பண்ணலன்னா உடனே ஒரு லைக்க போட்டு விடுங்க. குறிப்பா நம்ம தென் மாவட்ட பகுதிகள் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும், சில சமயங்களில் லேசான மழை, சாரல் மழை என எதிர்பார்க்கலாம். திருநெல்வேலி, தூத்துக்குடியில இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கடுமையான வெள்ளப்பெருக்கு அல்லது கடுமையான மழை பொழிவு, அதி கனமழை, அதீத கனமழை மற்றும் ரெட் அலர்ட் அதுபோல எச்சரிக்கை உங்களுக்கு தென் மாவட்டத்துல இனி வராது. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட மக்கள் நீங்க நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே அதிக மழை பொழிவு கிடைச்சதை நம்ம பார்த்தோம். ஒரு பக்கம் 100 சென்டிமீட்டர் மழை பொழிவு, இன்னொரு பக்கம் இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக 22 சென்டிமீட்டர் மழை பொழிவு திருநெல்வேலியில மட்டும் ஊத்து, நாலுமுக்கு போன்ற பகுதிகள்லாம் ரொம்ப கடுமையா பாதிச்சது. தொடர்ந்து இந்த மழை வந்து இனிமே நமக்கு அடுத்து வரக்கூடிய ஜனவரி மாதத்திலும் தொடருமோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏன்னா தற்போதைய மழை நிலவரப்படி இனி வரும் நாட்கள்ல இயல்பு நிலைங்கிறது 100%. அதாவது நமக்கு இதுவரைக்கும் நமக்கு படிப்படியாக அந்த இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்பி கொண்டு வந்துச்சு. இப்போ நமக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தென்காசி, தேனி, அதைத் தொடர்ந்து மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டத்தில் 100% இயல்பு நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு வந்து திரும்பிடும். இயல்பான ஒரு சூழ்நிலை மற்றும் வானிலை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். அதனால ஒரு மிக கனமழை மற்றும் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் தென் மாவட்டத்தில் எதிர்பார்க்காதீங்க. அடுத்தபடியா நம்ம வரக்கூடிய மாவட்டங்கள், கண்டிப்பா நம்ம டெல்டா மாவட்டங்கள் பத்தி நம்ம சொல்லாம இருக்கவே முடியாது. ஏன்னா, நமக்கு மழை பொழிவுல வந்து ஒரு பக்கம் சென்னை அதிகமா வந்து வடகிழக்கு பருவமழையில பாதிக்கப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் தூத்துக்குடி, திருநெல்வேலி. அதாவது நமக்கு சென்னையிலுமே நெறைய இடங்கள்ல வந்து அந்த ஏரிகள் வந்து எங்களுக்கு இன்னும் சில பகுதிகள் நிரம்பாம இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த பருவமழையில எல்லா ஏரிகளும் நிரம்பி முழு கொள்ளளவை எட்டி உங்களுக்கு நீர் திறப்பும் அதிகமாக திறக்கப்பட்டு கடுமையான வெள்ளப்பெருக்க நம்ம பாதிக்கப்பட்டதை பார்த்தோம். இன்னொரு பக்கம் திருநெல்வேலியில அதே போல ஒரு கமெண்ட் வந்துச்சு. தாமிரபரணி ஆற்றில எங்களுக்கு தண்ணீரே இல்ல. சுத்தமாக வற்றியது. அப்படின்னு சொல்லி தென்மேற்கு பருவமழையில ஏகப்பட்ட பேர் வந்து கமெண்ட்ஸ்ல போட்டே இருந்தீங்க. தாமிரபரணியில தண்ணியே வரல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வடகிழக்கு பருவமழையில மிக தீவிரமான மழை பெய்து தாமிரபரணி ஆற்றில மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை நம்ம பார்த்துட்டோம். அதனால இந்த மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நல்ல ஒரு மழை பொழிவும், சென்னையிலிருந்து விழுப்புரம் வரை விழுப்புரத்துல இந்த கிழக்கு பகுதிகள் வரைக்கும் நல்ல ஒரு மழை பொழிவும் மிச்சம் புயல்னால வந்துச்சு. இதுல வந்து நடுவுல இருக்கக்கூடிய அந்த கடலூர் மாவட்டத்திலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் பாதிக்கப்பட்டது. ஏன்னா இப்போ ஒரு பக்கம் வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டாலும் இன்னொரு பகுதிகளில் மழை பொழிவுங்கிறது அதிகமா நமக்கு வந்து பெய்யல. ஏதோ கனமழை வரைக்கும் நமக்கு பதிவாச்சு. மற்றபடி ரெட் அலர்ட் அல்லது மிக தீவிர மழை பொழிவு அப்படிலாம் நம்ம கடலூர் மாவட்டத்தில் இந்த வருஷம் நம்ம எதுவும் பார்க்கவே இல்லை. அது மட்டும் கடலூர் மட்டும் இல்லை, கடலூர் அதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டத்தில்
பெருமளவு வெள்ளப்பெருக்கு ஏற்படல. அதேபோல மழை பொழிவும் அந்த அளவிற்கு நமக்கு போதுமான அளவு மழை இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. நம்ம விவசாயிகள் வந்து நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அந்த பயிர்களுக்கு தேவையான தண்ணீர் வந்து கண்டிப்பா ஒரு பற்றாக்குறை தான் அப்படின்னு வந்து நெறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஏன்னா இந்த பகுதிகளுக்கும் அந்த தீவிரமான மழை பொழிவு வந்து வருமா அப்படிங்கிறது குறித்து நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கொஞ்சம் வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெறைய பேர் வந்து லைவ் பார்க்குறீங்க. அதனால நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணணும். லைக் போடலன்னா உடனே வேகமா ஒரு லைக்க போடுங்க. உங்க கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா அடுத்த சுற்று மழை பொழிவுகள் தேதிகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ கடந்த சுற்று மழையில திருநெல்வேலி மாவட்டங்கள் மீண்டும் ஒரு கடுமையான பாதிப்புகளை சந்தித்தது. மறுபடியும் அடுத்த சுற்று மழை பொழிவு தமிழ்நாட்டில் எப்போ இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் கேட்டிருக்கீங்க. நிச்சயமா அதை பத்தி நம்ம பேச தான் போறோம். அடுத்து வரக்கூடிய ஜனவரி 2வது வாரங்கள் முதல் வாரத்துல உங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை தொடரும். ஜனவரி 2வது வாரத்தில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொங்கல் நாட்கள்ல நமக்கு தென் மாவட்டத்தில் மீண்டும் பரவலாக அந்த மழை தொடங்கும். அதனால நமக்கு உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, அதைத் தொடர்ந்து ராமநாதபுரம், புதுக்கோட்டையினுடைய கடலோர பகுதிகள் மீண்டுமாக நமக்கு பொங்கல் நாட்கள் அன்று அந்த பரவலான மழை பொழிவுங்கிறது உறுதியாக இருக்கும். ஜனவரி மாதத்திலும் கனமழை தொடரும். அதனால மழை அப்படியே நமக்கு விட்டுவிட போறது கிடையாது. இன்னும் நம்ம வடகிழக்கு பருவமழைக்குள்ள தான் இருக்கிறோம். நிறைய பேர் வந்து வடகிழக்கு பருவமழை விடை பெற்று விட்டதா? இதுக்கப்புறம் நமக்கு மழையே வராதா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இன்னும் நமக்கு வடகிழக்கு பருவமழை 100% முழுமையாக விட்டு விலகல. இன்னும் நமக்கு வடகிழக்கு பருவமழையில தான் இருக்கிறோம். அதனால நினைவில் கொள்ளுங்க, நமக்கு பருவமழை இன்னும் முடியல. தொடர்ந்து நம்ம இன்னும் நாட்கள் இருக்கிறது. ஜனவரி மாதங்கள் வரைக்கும் இந்த பருவமழை நீடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக இந்த இடைப்பட்ட நாட்கள்ல இந்த மழையினுடைய தீவிரம் வரும் எனவும் உறுதியாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உள் மாவட்டத்துல மழை பொழிவு எங்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு கமெண்ட் வந்திருக்கு. கிருஷ்ணகிரியிலேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து போதுமான அளவிற்கு மழை வந்து பதிவாகல. அதனால இந்த 2024வது வருஷம் தென்மேற்கு பருவமழையில எங்களுக்கு அதிக மழை வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து கமெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு என உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் இந்த மிக தீவிரமான மழை பொழிவுங்கிறது இப்போதைக்கு நமக்கு வர வாய்ப்பில்லை. ஆனா அதற்கு பதிலாக ஒரு எச்சரிக்கை நம்ம கொடுக்கிறோம். மழை பொழிவு அப்படிங்கிறது தற்போதைக்கு வர வாய்ப்பில்லை அப்படின்னாலும் அந்த பனிப்பொழிவினுடைய தாக்கம் தான் நமக்கு உள் மாவட்டத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குங்கிறதே நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா அந்த பனிப்பொழிவு வந்து நாமக்கல் மாவட்டத்தில் 14 டிகிரி செல்சியஸாக நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டத்தில் 14 முதல் 16 டிகிரி செல்சியஸாக நம்ம பதிவாகிட்டு இருக்கு. அதனால தொடர்ந்து இந்த பனிப்பொழிவினுடைய தாக்கம் உள் மாவட்டத்தில் ரொம்பவே தீவிரமாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற அனைத்து பகுதிகளுக்கும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் சில இடங்களில் அந்த லேசானது முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். இடைவிடாது நல்ல ஒரு மழை பொழிவு மற்றும் மழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் வந்து தீவிரமாகும். அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம மிக தெளிவா நம்ம பேசியிருக்கிறோம். அதனால தொடர்ந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருக்கணும். ஏன்னா நமக்கு மழை விட்டு விட்டு பதிவாகிட்டே இருக்கும். அடுத்து வரக்கூடிய பொங்கல் நாட்களிலும் இடைவிடாத அந்த லேசான மழை மற்றும் சாரல் மழை என அவ்வப்போது நம்ம எதிர்பார்க்கலாம் நண்பர்களே.